ஆகஸ்ட் மாதத்துடன் பணி ஓய்வு பெற இருந்த தலைமை செயலாளர் சாய்குமார் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், இதற்கான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது? தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சாய்குமார் அவர்களுடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவருக்கான பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்கின்ற வகையிலே தமிழக அரசு சார்பில் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை பரிந்துரை ஏற்றுக்கொண்டிருக்கிற வகையில் மத்திய அரசு சார்பில் தமிழக அரசிற்கு அவருடைய பணிக்காலத்தை நீட்டிக்கக்கூடிய வகையில் தற்போது ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். சாய்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக தற்போது இருக்கிறார். அவர் தேர்தல் காலத்தில் அதற்கு முன் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரை நீக்கிவிட்டு தேர்தல் காலத்தில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைமைச் செயலாளராக சாய்குமார் அவர்கள் இருந்தார். புதிய அரசாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டதன் பிறகாகவும் தலைமைச் செயலாளர் மாற்றப்படவில்லை. தொடர்ந்து அவர் தலைமைச் செயலாளராக பணியாற்றி வந்தார். அவருடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையிலும் அவருடைய பதவியை 6 மாத காலங்களுக்கு நீட்டித்து வழங்கும்படி தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக சாய்குமார் அவர்கள் மேலும் 6 மாதங்கள் பணியாற்றுவதற்கான அந்த கால அவகாசத்தை நீட்டிப்பு செய்து தற்போது ஆணை விட்டிருக்கிறது. சாய்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த பணிக்காலம் என்பது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடையக்கூடிய நிலையில 1/9/2026 முதல் 28/2/2027 வரை அவருக்கான 6 மாத கால பணி நீட்டிப்பை தற்போது மத்திய அரசு வழங்கியிருக்கிறது.